தாவேக 2.0 இந்த கட்சி அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சா திரும்பவும் எந்திரிச்சு வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப எலெக்ஷன் 2026 இந்த கட்சி சந்திக்க போகுதா? எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம். நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம். விஜய் அவர்கள் என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு? உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை இந்த ஆதவ் அர்ஜுனாக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது போலயே. இவங்க எப்படின்னா இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த 100 வருஷத்துக்கு வேற யார் ஏத்து வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது. அப்ப இந்த கட்சி அரசியலை விட்டு விலக போகுதுன்னு நம்ம நினைச்சதெல்லாம் பொய்யா பொய்யா பொய்யா. விஜய் அவர்கள் திரும்ப சினிமாக்கே போயிருவாருன்னு பார்த்தா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படின்னு பல கட்சிகளுடைய தூக்கத்தை மீண்டும் கெடுத்திருக்கு தாவே. தமிழக அரசியல் களத்துல மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சியாக தாவேக அமையும் அப்படின்னு பலரும் பேசி வந்துட்டு இருந்த நிலைமையில ஒரு 30 நாள் அமைதியா இருந்த கட்சி இப்ப திரும்பவும் எந்திரிச்சு. தாவேகாவுடைய இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ. நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. தாவேக தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் விஜய் அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு மாமல்லபுரத்துல நடந்திருக்கு. மாமல்லபுரத்துல கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் நடந்த இந்த மீட்டிங்ல யார் யாரு கலந்துக்கணும் அப்படிங்கறத மிக முக்கியமா முன்னாடியே அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இது ஒரு க்ளோஸ்ட் மீட்டிங், இவர்கள் மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொல்லி பல மாவட்டங்களை சேர்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகளை மட்டும் இணைச்சு நடந்த இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த 5 முக்கியமான விஷயங்கள்ல முதல் முக்கியமான விஷயம், இந்த கட்சியை இது தற்குறி கூட்டம், இவங்களுக்கு அரசியல் இன்னும் தெரியல, இவங்க அரசியல் படுத்தப்படல, இவங்க ஒரு கொஞ்சம் கூட ஒரு கட்டமைப்பே இல்லாத கட்சின்னு பல விஷயங்களை பலரும் சொல்லிட்டு இருந்த அந்த நிலைமையில கடந்த ஒரு 30-40 நாட்கள்ல பலரும் பல விஷயங்களை எடுத்து வச்ச நேரத்துல சில விஷயங்கள் எதெல்லாம் அந்த கட்சி கத்துக்கணுமோ அதை கத்துக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இந்த மீட்டிங்ல அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அவங்க மேல எடுத்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல நல்லதை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு நம்மளால யோசிக்க வைக்குது. ஏன் அப்படின்னா நான் சொல்ற இந்த முக்கியமான முதல் விஷயம், அவங்களுடைய நடத்தை எப்படி இருந்துச்சு, அந்த கேடர்ஸ் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அங்க வந்திருந்தவங்க அமர்ந்திருந்து பார்த்தவங்க எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய வரவேற்பை தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கட்சியுடைய தலைவராகிய விஜய் அவர்கள் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், ஒரு சினிமாவுடைய மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த கட்சியுடைய தலைவர் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அப்போ இவரை பார்க்கறதுக்கு வரவங்க எல்லை மீறிய செயல்கள்ல ஈடுபடுறாங்க, ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க, அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம மரத்துல ஏறுறாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்கன்ற பெரிய குற்றச்சாட்டுகள் இந்த கட்சியின் நிர்வாகிகள் மீதும் தொண்டர்கள் மீதும் வைக்கப்பட்டுச்சு எப்பவுமே. அந்த வகையில பார்க்கும்போது இங்க வந்த தொண்டர்கள் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய இவங்க எந்த வகையிலுமே ஒரு டிசிப்ளினை தாண்டி போகல. அனாவசிய கூக்குரலோ கூச்சலோ இது போன்ற எதுவுமே இல்லாம ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு மீட்டிங்ல இவங்க ஈடுபட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்கோர்ஸ் அங்கங்க விஜய் அவர்களுடைய முக்கியமான வரிகளுக்கும் ஆதவ் அர்ஜுனா பேசியதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்ததை தாண்டி கூக்குரல்கள் அப்படிங்கிறதோ இல்ல தேவையில்லாத ஒரு கரைச்சலோ அது எதுவுமே இல்லாம இருந்தது. ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு. இதை இந்த நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டத்து அந்தந்த தொகுதியில கூடிய தொண்டர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது இந்த கட்சியின் மீது இவங்க தேவையில்லாம எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய இந்த தற்குறிகள் இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரும்ன்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க தற்குறிகள்ன்றதே கிடையாது. அது ஒரு அரசியல் கட்சியில ஒரு தலைவரை பார்க்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கலர் கண்ணாடி சேனல் வாயிலாக சொல்லியிருந்தாலும் கூட பல இடங்கள்ல மிக முக்கியமான 2வது விஷயத்த நம்ம பார்க்கணும். விஜய் அவர்கள் அவர் மேல வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருக்கும் இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நடுவுல என்ன ஒரு லிங்க் இருக்கு. புஷி ஆனந்த் இல்ல அப்படின்னா இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொன்ன இடத்துல இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அந்த இவங்க சில தீர்மானங்களை வச்சாங்க இந்த பொதுக்குழு மீட்டிங்ல. அதை பத்தி நம்ம பேசுவோம் அடுத்ததாக. இந்த தீர்மானங்களை சொல்வதற்காக மேடை ஏறிய ஒவ்வொருவரையும் ஆண்கள் பெண்கள் எல்லாரையுமே விஜய் அவர்கள் தன்னுடைய இருக்கையிலிருந்து எந்திரிச்சு அவங்க கிட்ட கை கொடுத்து அப்புறமா விஜய் போய் அமர்றாரு. இது ஒரு நல்ல ஒரு சைன். இட்ஸ் வெரி வெரி குட் சைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் நான் ஏற்கனவே போன பாயிண்ட் சொல்லியிருந்தேன். விஜய் அவர்கள் சில தவறுகள் இருக்கும்போது நம்ம அதை ஏன் திருத்திக் கூடாதுன்னு நினைச்சாரோ என்னமோ விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல அவருடைய முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதுக்கு முன்னாடியும் தன்னுடைய நிர்வாகிகள் இருந்து ஆரம்பிச்சு எல்லாரையுமே
அரவணைப்போட நடந்துகிட்ட விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல ஓகே, அப்ப நம்ம மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நமக்கு ஒரு கேப் இருக்குதோ, அதை நம்ம குறைச்சிருவோம் வா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த மீட்டிங்ல ஒவ்வொருத்தவங்க மேடை ஏறினவங்களையும் தனிப்பட்ட முறையில பக்கத்துல போய் நின்று கை கொடுத்து அவங்கள பார்த்து ஒரு முகம் சிரிப்பு கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கும்போது அவங்களுக்கு ஓகே, விஜய் அவர்களோட நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு, எல்லாத்துக்குமே நம்ம பொதுச் செயலாளர் தான்ன்ற மாதிரி இல்லாம இந்த மாதிரி நிகழ்வுகள்ல தலைவருக்கும் நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு கனெக்ட கொடுத்துருக்கு இந்த மீட்டிங் அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்க வந்த அனைவருக்கும் ஒரு தீர்மானங்களை இவங்க நிறைவேற்றுறாங்க. தீர்மானமே இல்லாத ஒரு பொதுக்குழு கூட்டம், இந்த மாநாடு எதுக்கு, இந்த மீட்டிங் எதுக்கு, விஜய் அவர்கள் வருவாரு, நிப்பாரு, பேசுவாரு, போய்வாரு, அதை தாண்டி வேற என்ன நடக்குது உங்களுடைய மீட்டிங்ல அப்படின்னு பல கேள்வி கேட்ட நடத்துல இந்த மீட்டிங் நடந்த முறையை நீங்க பார்க்கணும். ஒவ்வொருவர்களுக்கும் பேசுவதற்கான வாய்ப்பு, மேடையில் இருந்த அனைவருக்கும் பேசுவதற்கான வாய்ப்பு, அவங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பு. அதன் பிறகு மிக முக்கியமான விஷயம், தீர்மானங்களே இல்லாத ஒரு பொதுக்குழு கூட்டமான்றதை உடைக்கும் வகையில் போன முறையெல்லாம் இவங்க வச்ச தீர்மானங்களை ஒரு இடத்துல இப்ப இந்த மதுரை மாநாட்டுல சொல்லியிருந்தாங்க, என்ன இவங்க இந்த தீர்மானங்கள்லாம் அப்புறமா சொல்றோம், டைம் இல்லைன்றனால நாங்க ஆன்லைன்ல விட்டுறோம்ன்றாங்களே, அங்க நின்று படிக்கிறதுக்கு டைம் இல்லையான்னு கேட்கப்பட்டுச்சு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த தீர்மானங்கள்ல முதல்ல ஒவ்வொருவர்களையும் ஒரு மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் நேர்ல அவங்கள மேல ஏறி ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு தீர்மானத்தை படிக்க வச்சதுங்கிறது ரொம்ப 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 அருமையான விஷயம். அதுவும் அது என்ன மாதிரி தீர்மானங்கள் அப்படிங்கிறது தான் நான்காவது மிக முக்கியமான விஷயம். அந்த தீர்மானங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே இப்போதைய சூழ்நிலையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை சுட்டி காட்டும் தீர்மானங்கள். இது தீர்மானங்கள் அப்படிங்கிறத தாண்டி கோரிக்கைகளாக இவங்க அரசுக்கு வைக்கக்கூடியதும் இதுல பல இருந்துச்சு. சில இடங்கள்ல நம்ம இந்த விஷயத்துல இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்ட், இந்த விஷயத்தை பத்தி நம்ம முறையிடுறோம், இதுல தமிழக அரசு இந்த இடத்துல விரைந்து செயல்பட்டு இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சில கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் வைக்கிறாங்க தமிழக அரசுக்கு. இவங்களுடைய நடவடிக்கைகள்ல என்ன பண்ண போறாங்கன்ற சில தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பள்ளிக்கரணையுடைய சதுப்பு நிலத்துல மிகப்பெரிய இந்த ராம்சாருடைய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு ராம்சார் நிலத்தை இவங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. இப்ப ரீசெண்டா கோயம்புத்தூர்ல நடந்த அந்த மிக முக்கியமான ஒரு பாலியல் வன்கொடுமையை பத்தி பேசுறாங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு தீர்மானங்களாக இவங்க அட்ரஸ் பண்றாங்க. இதுல நம்மளுடைய ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுற அனைத்துமே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்த ஒரு மீட்டிங்ல பார்க்க முடிஞ்சது. ஐந்தாவது மிக முக்கியமான விஷயங்கள், பேசினவங்க எல்லாருமே என்னென்ன விஷயங்களை பேசினாங்க, முக்கியமா விஜய் அண்ட் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியதை நம்ம பார்க்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப தெளிவா, நாங்க எந்த ஒரு இடத்துலயுமே இந்த 30 நாட்கள் நாங்க எடுத்தோண்டா பிரேக், ஆமா நாங்க கொஞ்சம் மென்டலி டவுன் ஆயிட்டோம், என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல, இதெல்லாம் பல இடங்கள்ல அவங்களே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை தாண்டி நாங்க ஒரு கட்டமைப்பா உடஞ்சு போகல, ஓடி போகல, நாங்க இங்கேயே தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு அவங்க மேக் பண்ணிருக்காங்க. they have made a statement. சும்மா கிடையாது. ஒரு அரசியல் கட்சியாக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய துயரத்தை சந்திச்ச உடனே ஒரு புதிய 2 வருட கட்சி எந்திரிச்சு ஓடுவதற்கு 5 நிமிஷம் ஆகாது, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி. ஆனா இந்த கட்சி அதை செய்யல. இன்னும் மிக முக்கியமான விஷயம், இந்த கட்சியில யாரெல்லாம் இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்காங்க, இந்த கட்சியுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள்லாம் எந்திரிச்சு ஓட போறாங்க. விஜயோடைய கட்சியை விட்டு விலகும் இவர் அவர்னு இவங்க யாரையாருடைய பெயரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க யாரும் நாங்க இந்த கட்சியை விட்டுலாம் விலகல, இங்கேயேதான் இருக்கிறோம் அப்படின்னு மேடையில் ஏறி அமர்ந்தவர்கள் அனைவரும் அதுக்கு சாட்சி. அப்ப இந்த கட்சியை விட்டு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தை எந்திரிச்சு ஓடுவதற்கான ஆட்கள் இங்க டாப்ல கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்த டாப்ல இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இன்னும் இந்த கட்சியின் கொள்கையோடு தலைவரோட ஒன்றிணைஞ்சு செயல்படுவதற்கு எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டு இருக்கிறாங்கிறது இந்த மீட்டிங்குடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். கமல் அவர்களுடைய கட்சி இந்த எலெக்ஷனை சந்திச்சதுக்கு அப்புறமா எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு அந்த கட்சியிலிருந்து ஓடினாங்க. மிக முக்கியமா அந்த கட்சிக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருந்த மிஸ்டர் மகேந்திரன் அவர்கள் அங்கிருந்து ஓடி திமுகவுக்கு போனதுல இருந்து ஆரம்பிச்சு பல நிர்வாகிகள், பல முக்கிய தலைவர்கள் அந்த கட்சியை 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படி ஓடுனாங்கன்றத நம்ம பார்த்தோம். அந்த வகையில விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா. விஜய் அவர்களுடைய பேச்சுல இருந்த தெளிவாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனோட பேச்சுல இருந்த கோபமும் கேள்விகளாக இருக்கட்டும், இது அனைத்துமே இந்த கட்சி இன்னும் அதிக ஸ்ட்ராங்கா, அதிக தெம்பா, அதிக வீரியமா, அரசியலில் இன்னும் எத்தனை கற்களை நீங்கள் கொண்டு எறிந்தாலும் அதை நேரா நின்று சந்திக்கிறதுக்கு நாங்க தயார் அப்படின்ற வகையில வந்திருக்காங்க. தொடர்ந்து தாவேக்க அடுத்தடுத்து என்ன மாதிரி ஒரு அரசியல் பணிகள்ல ஈடுபட போறாங்க, அவங்களுடைய அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றி.